டேபிள் சம்பந்தமாக நாங்கள் தொடர் பதிவுகளாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு நாங்கள் பார்க்க இருக்கிறது அதே உதாரணத்தை வைத்து எதற்கு நாங்கள் ரோஸ் பேன் யூஸ் பண்ணுறோம், அதை எப்படி செய்கிறது என்பதை பற்றி தெளிவாக பார்க்க இருக்கின்றோம். அப்போ நான் இங்கே டேபிள் என்று கொடுக்குறேன். டேபிள் border ஈக்குவல் 2 சொல்லி கொடுக்குறேன். செல் பேடிங் 10 px கொடுக்குறேன். செல் ஸ்பேசிங் 5 px கொடுக்குறேன். ஒரு பேக்ரவுண்ட் கலர் ஒன்று கொடுக்குறேன். அதாவது டேபிளில் நான் border கொடுக்குறேன், 2 கொடுக்குறேன், செல் பேடிங் 10 px கொடுக்குறேன், செல் ஸ்பேசிங் 5 px கொடுக்குறேன். அதே போல் ஒரு பேக்ரவுண்ட் கலர் ஒன்று கொடுக்குறேன். நான்கு கோலம் இருக்கின்றது அந்த டேபிளில். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ரோவாக 5 ரோ இருக்கின்றது. ஒவ்வொரு ரோவிலையும் பார்த்திங்கன்னா எங்களுக்கு 4 டேட்டாஸ் இருக்கின்றது. ஒவ்வொரு ரோவிலையும் 4 டேட்டாஸ் தேவை. இங்கே மேலுக்கு வருவது ஹெடர், டேபிள் ஹெடர். அப்போ இங்கே டேபிள் ஹெடரை கொடுக்குறேன். நம்பர், ஃபுல் நேம், பொசிஷன், சேலரி இதெல்லாம் ஹெடிங்காக வருகிறது. நான் டேபிள் ஹெடரில் கொடுக்குறேன். அடுத்த செட் ஆஃப் ரோஸில் என்ன வருகின்றது, ஒவ்வொரு அதாவது பில் கேட்ஸ் சம்பந்தமாக வருகின்றது. அப்போ அதில் பார்த்திங்கன்னா முதலாவது ரோவில் பில் கேட்ஸ், அதாவது ஃபர்ஸ்ட் டேட்டா நம்பர் 1. அதில் பார்த்திங்கன்னா அடுத்த டேட்டாவில் பில் கேட்ஸ், அதுக்கு அடுத்த டேட்டாவில் அவர் மைக்ரோசாஃப்ட் ஃபவுண்டர், அடுத்த டேட்டாஸில் அவருடைய சேலரி. இந்த ரோவில் பார்த்திங்கன்னா நம்பர் 2 இல்லையா, நம்பர் 2 அதில் பார்த்திங்கன்னா ஸ்டெஃப் ஜாப்ஸ், அவருடைய ஃபவுண்டர் ஆப்பிள், அவருடைய சேலரியை போடுறோம். அதே போன்று மூன்றாவது ரோவில் பார்த்திங்கன்னா அதாவது நம்பர் 3 அதில் பார்த்திங்கன்னா நான் ரோஸ் பேன் கொடுக்க போகின்றேன். நம்பர் 3ல் நாங்கள் ரோஸ் பேன் கொடுக்க போகின்றோம். அப்போ டிடி ரோஸ் பேன் ஈக்குவல் 2 சொல்லி கொடுக்கின்றேன். வழியால் நம்பர் 3 என்று கொடுக்கின்றேன். மூன்றாவது இல்லையா, மூன்றாவதுலேருந்து நான் ரோஸ் பேன் கொடுக்கின்றேன். இப்போ என்ன நடக்கும், மூன்றாவது நாலாவது ஒரு ரோவாக, அதாவது ஒரு ஆளுடைய இதில் வரும். அடுத்தது டிடி ரோஸ் பேன் ஈக்குவல் 2 அதில் பேரை ஆட பேரை கொடுக்க போகின்றேன். லார் பேஜின் பேரை கொடுக்குறேன்.
அடுத்த டேட்டாவில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஃபவுண்டர் கூகுள்னு சொல்லி கொடுக்கின்றேன். அதே நேரம் அவருடைய சேலரியையும் கொடுக்கின்றேன். அதே இது என்ன நடக்கும், அவரே ஃபேஸ்புக்கையும் ஃபவுண்ட் பண்ணினான்டான் இதனுடைய அர்த்தம். அப்போ அடுத்த டேட்டாவில் பார்த்தீங்கன்னா, அதாவது அடுத்த ரோவில் அடுத்த டேட்டாவில் பார்த்தீங்கன்னா 2 டேட்டாஸ் தான் வருமே. இங்கே அவரே கண்டுபிடிச்சாருன்றதுக்காக லாரி பேஜ் இதையும் கண்டுபிடித்தான்றதை நாம் இங்கே இன்சர்ட் பண்ணுறோம். அப்போ முதல் கண்டுபிடிச்சது ஃபவுண்டர் கூகுள்ன்ட்டு கொடுக்குறோம், அதுக்கு சேலரி கொடுக்குறோம். அடுத்ததும் அவரே கண்டுபிடிச்சார். உண்மை அந்த உதாரணத்துக்காக நான் கூறுகின்றேன். ஃபவுண்டர் ஃபேஸ்புக் கொண்டு கொடுக்குறேன், அதுக்கு சேலரியை கொடுக்கின்றேன். அப்போ அடுத்தது 2 டேட்டாஸ் மட்டும்தான் வரும். மற்ற 2 என்ன நடக்கும், ரோஸ்பேன் ஆகிடும், அதோடு சேர்ந்துடும். எனக்கு வாரெல்லாம் டேபிள் ஹெடர். அடுத்த நம்பர் 1 பில் கேட்ஸ், அவருடைய பொசிஷன், அவருடைய சேலரி. அதே போல் ஸ்டெப் ஜாப்ஸுன்ற பொசிஷன் அண்ட் சேலரி. அடுத்தது 3வது பார்த்தீங்கன்னா லாரி பேஜ் என்ன ஃபவுண்டர் கூகுள்னு சொல்லி போடுறேன். அடுத்த ஃபவுண்டர் அவரே இந்த 2ஐயும் கண்டுபிடிச்சாருண்டு உங்களுக்கு விளங்கப்படுத்துறதுக்காக போடுறேன். ஆனால் உண்மையும் அது இல்லை இல்லையா. அப்போ வேறே 2ஐயும் கண்டுபிடிச்சாருன்றக்காக இந்த மாதிரி நாங்கள் ரோஸ் பேன் கொடுத்தா இந்த மாதிரியான கட்டங்கள் வரும்போது இந்த மாதிரி நாங்கள் ரோஸ் பேன் கொடுப்போம். கொடுத்த அப்போ அவர் அதை கண்டுபிடித்த அதுக்கு சேலரி, அதே நேரம் ஃபவுண்டர் ஃபேஸ்புக்கை கண்டுபிடித்தவர் அதுக்கு சேலரின்னு இந்த மாதிரி ரோஸ் பேன் யூஸ் பண்ணி இந்த மாதிரி செய்து காட்டியிருக்கின்றேன்.